பேரும் போர் தொடுத்து வந்தார்கள். 14,000 பேரையும் ஒரு முகூர்த்த காலத்திலே ராமன் அசகாய சூரனாய் அனபாய சாகசனாய் ரகுவீர கத்தியத்திலே வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். ஒருத்தருடைய சகாயமும் இல்லாமல் அசகாய சூரகா அனபாய சாகசா, யாரும் எதிர்பார்க்காத சாகச செயலாய் மொத்த பேரையும் அடித்து கீழே வீழ்த்தினான். விழுந்துட்டு பிற்பார் ராமன் லட்சுமணன் தானே சண்டைக்கு வரையன்னு தெரிவித்தான். ஆனா நீ வரவேண்டாம் லட்சுமணா, நீ இரு அப்படின்னு சொல்லி தானே போய் 14,000 பேரையும் அழித்தான். முடித்த பிற்பாடு ஒத்தன் மட்டும் கீழே சொன்னேன்னு இது எப்ப பார்த்தாலும் ஒத்தரை மட்டும் மிச்சம் விட்டுறான் ராமன். லாகம்பனன்னு ஒத்தரை மட்டும் விட்டு வச்சான். அவன் ஒரு புடவையை சுத்தினான், மூலையில கடந்தது. புடவை சுத்தினோடனே இது பெண்ணு போல் இருக்குன்னு நினைச்சுன்னு ராமன் விட்டுட்டான். விட்டுட்டவன நேர போய் ராவணன் இடத்துல மொத்த கதையை அவன் சொல்லிட்டான். இவன் போய் நின்னுட்டு ராமன் ராமன் என்ன ராமன் என்ன வீரம்னா ராவணன் முன்னாடி நின்னுட்டு பேசினா நடுங்காத உடம்புன்னா அகம்பனன்னா அப்பா அம்மா பேர் வச்சிருக்கா. கம்பனம்னா நடுக்கம், அகம்பனம்னா நடுக்கமே இல்லாதவன். என்னைக்கோ ராமபிரபாவம் பேச போறான்னு தெரிஞ்சு பெறச்சவா பேர் வச்சுட்டான். அகம்பனன்னு அவனுக்கு பேர். தைரியமா ராவணன் முன்னாடி பேசினா அவன் ஒண்ணுமே கேட்டுக்கல. 14,000 பேர்ல எத்தனை பேர் போனான்னா 13,999 எல்லாரும் போயிட்டான். மிச்சம் நான் ஒருத்தன் தான். ஏன் போயிட்டான்னு கேட்கணும் இல்லையோ, நீ எப்படி வந்தேன்னு. 14,000 பேரும் போயிட்டா நீ போயிருக்கணுமே, நீ மட்டும் எப்படி வந்தேன்னா இல்லையே மூலையில ஒரு புடவை கடந்தது சுத்தின்னு வந்தேன். அது இருக்கட்டும், நீ ராமனை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கோ, என்ன அவன் வைபவன் சொல்ல சூர்பன் அதுக்குள்ள ஓடி வந்து ராமனை பற்றி எடுத்துரைக்க கடைசியில ராவணனுடைய மனசு கலங்கி இனி சீதையைத்தான் நாம் அடைய வேண்டும்ங்கிற ஆசை, அந்த வெறியை இவள் தான் தூண்டினாள், சூர்பனக தான் தூண்டினாள். அந்த வெறியோட நேர மாயமான் மாரீசனுடைய இடத்துக்கு போனார். போய் உம்முடைய சகாயம் வேணும் என்று கேட்கிறான். இது அந்த பக்கம். இந்த பக்கத்திலே 14,000 பேரையும் கொன்னுட்டு ராமன் தான் இருக்கிற ஆசிரமத்துக்கு வருகிறார். அப்ப ராமனுடைய திருமேனி முழுக்க ரத்தமா கொட்டின்னு இருக்கு. தந்துருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ கிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே பபூவ கிருஷ்டா. சீதை ரொம்ப ஆனந்தப்பட்டு ராமனுடைய திருமேனி அப்படியே ஆலிங்கனம் பண்ணி கொண்டாளாம். இல்லைன்னா மருந்து போட்டு என்னைக்கு குணமா இருக்கு, உடம்பு முழுக்க சல்லட கண்ணா தொலைச்சு ரத்தமா கொட்டின்னு இருக்கு. அதனால அப்படியே அணைத்து கொண்டு தம் திருஷ்டுவா அந்த ராமனை கண்டாள். எந்த ராமனை? அழகனான ராமனை, தன் பர்த்தாவான ராமனை, ரிஷிகளுக்காக பிரதிஜை பண்ணியிருந்த ராமனை. என்னை இவதான் பரீட்சை பண்ணான். ரிஷிகளுக்கெல்லாம் பிரதிஜை பண்ணியிருந்தே என்ன டூதோ ஆயிடுச்சு. சீதை என்னை பார்த்து நீ என்ன கேள்வி கேட்டேன், நீ எதுக்கு வில்ல பிடிச்சிருக்கேன்னு கேட்டியோ இல்லையோ, அதுக்கு தான் இந்த வில். இப்ப 14,000 பேர் அழிப்பதற்கு தான் வில். ராமனுக்கு ரொம்ப நாளா எண்ணம் வச்சிருக்கார், கிட்டத்தட்ட 13 வருஷமா. நேற்றுக்கு ஒரு ஸ்லோகம் சொன்னேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆண் உடை உடுத்திய பெண்ணுக்கு என் தகப்பனார் பெண்ணை கொடுத்து ஏமாந்து போனார். இது சீதை சொன்னாள்னு சொல்லியிருந்தேன் இல்லையோ. அதுல இருந்து ராமனுக்கு தாங்கல. இப்படி ஒரு வார்த்தை நம்ம வாங்கிட்டு இருக்க வேண்டாம், என்னதான் இருந்தாலும் அதுவும் கைப்பிடித்த மனைவியினிடத்துல வாங்கிட்டு இருக்க வேண்டாம், இதை மாத்தணும்னு ஒரு எண்ணம். இப்ப ராமன் 14,000 பேரை கொண்டுட்டு நின்னானு இல்லையோ. இல்ல இல்ல, ஆணுக்கு தான் எங்க தகப்பனார் பெண்ணை கொடுத்தார் அப்படின்னு சீதை ஒத்துந்து தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ கிருஷ்டா. சீதை உளவாக பெற்றாள். வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. ராமனை உடனே காடாலிங்கனம் பண்ணி கொண்டாள். ஆலிங்கனத்திலிருந்தா சீதையனுடைய திருமேனி முழுக்க சந்தானகரணி விஷல்யகரணிங்கிற மூலிகைகள். லட்சுமியினுடைய திருமேனி முழுக்க மூலிகையா. அந்த மொத்த மூலிகை அவன் பேர்ல பட்டு பட்டு தெரித்தா போலே திருமேனி ஆச்சரியமா எடுத்து அது அங்கு நடந்தது. இந்த பக்கத்திலே அவனும் மாரீசன் மாயமான் மாயனிடத்திலே போய் கேட்க மாரீசனும் மாயமானாக வந்தான். அவனுக்கு எத்தனையோ நல்லதெல்லாத்தையும் எடுத்து சொல்லி பார்த்தான். ராவணா அப்பிரமேயம் கி தத்தேஜா எஸ் சாதனகாத்மஜா. சீதை கூட இருக்கும் போது ராமனிடத்திலே அபச்சாரப்படாதே, அவர்கள் பெருமை உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும்னா மாரீசன். ராவணன் கேட்டார், நீ எப்ப பார்த்துட்டு வந்தேன்னா? பார்த்தேனே, அவருக்கு 12 வயசா இருக்கிறச்சே யாக சம்ரட்சணத்துக்கு வரைச்சே நானும் சுபாகும் தான் போனோம். அப்ப பட்ட அடி எனக்கு மறக்கவே இல்லை ராவணான்னு. சுபாகு போயிட்டான், என்னை கொண்டு போய் கடல்ல தூக்கி அடிச்சார் ராமன். கீழே இந்த சரித்திரம் பார்த்திருக்கோம். அதாவது ரகாராதி நாமானின்னு ஸ்லோகம் கீழே ஒண்ணு சொன்னேன்னு இல்லையோ. பிடிச்சவாளை பார்த்திருந்தா கூட எப்போதாலும் அதுவே தெரியும், பயந்து போன வாழை நினைச்சிருந்தாலும் எப்போதாலும் அது தெரியும். சொல்றான், ராங்கிற பேர் ஆரம்பிச்சாலே எனக்கு பயமா இருக்கு ராவணா. நான் அப்ப பட்ட அடி ராமனிடத்துல பட்டது, உன் பேர் ராவணன், ஆனா ரான் ஆரம்பிக்குச்சே எனக்கு பயமா இருக்கு. விரக்ஷே விரக்ஷேஜ பஷ்யாமி ஸ்திரகிருஷ்ணாஜிராம்பரம். எந்த மரத்துல பார்த்தாலும் ராமன் தான் தெரிகிறார். நான் பட்டுட்டேன், நீ பட வேண்டாம், நல்லது உனக்கு சொல்றேன் கேட்டுக்கோ, சீதாராமனிடத்துல அபச்சாரப்படாதேன்னா. அவன் கேட்கல. துஜாபேயம் அப்பியேயம் நான் அமேயந்து கஷ்டித்து. என்னை 2ஆல வகுத்தெடுத்தாலும் அப்போதும் என் உடல் பின்னாடிதான் விழுனார் ராவணன். ராவணரை 2ஆ வெட்டி உடம்பு கீழே விழ சொல்லு. விழர்ச்சி அப்படி முன்பக்கம் விழுந்ததுன்னா ஒருவேளை ராமனை நமஸ்கரிக்கிறானோன்னு ராமன் மன்னிச்சுருவான். அதனால அப்பவும் என் உடம்பு இப்படிதான் விழுங்குறான். என்ன நல்லன்னு பாருங்க.
த்விதா பஜ்யேயம் அப்பியேயம், என்னை இரண்டாக வகுத்தா கூட என் உடம்பு பின்னாடி தான் விழும், நான் அமேயம், ஒரு நாளும் கீழே விழுந்து வணங்க மாட்டேன். மாரிச்சா சொல்வதற்கள், நீ உடனே மாயமானாக போ. மாயமானாக சென்றான். மாயமான் மாயச் செத்து மறுதட நடந்து வையன் தாயமா பரவபங்க தடவர திரித்து வானோர் கீமார் எம்பிரானாக் என்னுட நெஞ்சமென்னும் தூயமா மாலை கொண்டு தூட்டுவன் தொண்டனேனேன்னு அழ்வார் சாதிக்கிறார். மாயமான் மிருகம் வருது, அப்படி இப்படி பொன்மான் ஓடுறது. அப்ப இந்த சீதை பார்த்துட்டு, நாங்க விளையாடுறதுக்காக இருக்கட்டும், கிரீடார்த்தனோ பவிஷ்யதி, அந்த மானை பிடித்து கொடுன்னு கேட்கிறாள். வெடிக்காவத்தில் எழுதி வைத்தார். அம்மான் பக்கத்தில் இருக்கிறச்சே அம்மான பிரார்த்திச்சிட்டாள் அவள். அம்மான்னா தமிழ்ல சுவாமின்னு அர்த்தம். ராமன் கூட இருக்கார், கைப்பிடித்த மணவாள. அம்மான் ஏதோ இருக்கிற மான், அம்மான கேட்டுட்டு அம்மான விட்டாலும், அதான் தப்பா போச்சு. இவர் கூட இருக்கும்போது அதை பிடிச்சிடுவான்னா சரி போறேன் ராமன் கிளம்பினார். லக்ஷ்மணன் தடுத்து நிறுத்தார். ஆகூய ஆகூய புனஸ்தம் மிருகம் சாது வீட்சதே ஆகச்சாகச்ச சீக்கிரம் வை ஆரியபுத்திர சகானுஜ தமேவ இனேகம் மன்னே மாரீசம் ராட்சசம் மிருகம் சங்கமானஸ்து தம் திருஷ்டுவா லக்ஷ்மணோ வாக்கியம் அப்ரவீத் சரந்தோ மிருகயாம் திருஷ்டாக பாபேன உபாதினா வனே அஸ்ய மாயாவிதோ மாயா மிருகரூபம் இதம் கிருதம். எனக்கு சந்தேகமா இருக்கிறாமா, பொன்மான்லாம் நான் லோகத்துல பார்த்தது கிடையாது. இன்னொன்னு பாரு, பக்கத்துல இருக்கிற மான்கள்லாம் வந்து மூந்து பார்த்துட்டு நகர்ந்து போறது பாரு. அது மானா இருந்தா மேல விடுவோம் இல்லையோ, ஆனா நகர்ந்து போறது இல்லையோ, அதனால இது உண்மையான மானே இல்லை, போவாண்டாம் அப்படின்னு லக்ஷ்மணன் தடுத்தார். லக்ஷ்மணா, நீ மேற்கொண்டு கதையை ஓடவே விடாம அடிக்கிறதுக்கு எல்லாம் பண்றேன், நீ இதை தடுத்துட்டே இருந்தியானா நான் எப்படி ராவணனை போய் கொல்றது? அப்ப ராவணன் ஒரு சமாதானம் சொல்லி, தேவ ரகசியம்லாம் அவனுக்கு தெரியாது, மனுஷன் இந்த லோகத்துல என்னவனா மாயங்கள்லாம் நடக்கும், ஆச்சரியம் நடக்கும், பேசாம இருக்கு, நான் போய் பின்னாடி கேட்டு வரேன் அப்படின்னு மாயமானுக்கு பின்னே சென்றார். பஷ்ய லக்ஷ்மண வைதேஹ்யாக ஸ்பிருகாம் உல்லசிதாம் இமாம் ரூபசிரேஷ்டதையா ஹேஷ மிருகோத்யன பவிஷ்யதி அஸ்யாம் அஸ்யாத் தஸ்மாகம் யத்கிருத்யம் ரகுநந்தன யாவத் கச்சாமி சௌமித்ரே மிருகம் ஆனயித்தும் துருதம். நான் போய் அந்த மிருகத்தை அடிச்சு எடுத்துன்னு வர்ற வரைக்கும் சீதையை ஜாகிரதையா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராமன் பரப்பு போனார். ஆனா போய் கொஞ்ச நேரத்துல ரொம்ப தூரத்துக்கும் ஓட்டிட்டு போனான். ஜகாம மனசா சீதாம் லக்ஷ்மணஸ்ய வஜஸ்மரன் மாரீச்சஸ்ய து மாயேஷா பூர்வோக்தா லக்ஷ்மணேன து. கடைசியில லக்ஷ்மணன் அடையாளம் காட்டினபடிக்கு அது மாயமான். மாரீச்சங்கிற ராட்சசன் ஒரு தங்கமான் உருவத்தை எடுத்துட்டு வேணும்னு ஏமாத்துறதுக்காக வந்திருக்கான். இவ போட்டுக்க திட்டம் என்ன, ராமனது ரொம்ப தூரத்துக்கு கடைசின்னு போடணும், அதே சமயத்துக்கு சீத்தை தனியார்பள், ராவணன் ஒரு சன்னியாசி வேஷத்தை போட்டுட்டு சீத்தையை தூக்கின்னு போகணும். இந்த திட்டத்தோட தான் வந்திருக்கிறார்கள். அவனும் அதுக்கு தகுந்தா போல ராமனால அடிபட போறோம், பிராணம் போறதுன்னு தெரிஞ்சு போச்சு மாரீச்சனுக்கு. ராமன் குரல்ல உறக்க கத்துறான், ஹாசீதே லக்ஷ்மணேத்யேவம் ஆக்ருஷ்யசு மகாஸ்வனம் மமார ராட்சசஸ்வயம் ஸ்ருத்வா சீதாம் கதம் பவேத் ஆர்த்தஸ்வரந்து தம் பர்த்துகு விஜ்ஞாய சதிருஷம் வனே தமுவாச்ச ததஸ்தத்ர க்ஷுபிதா ஜெல்தாத்மஜா சௌமித்ரே மித்திர ரூபேண பாதுஸ்தமசி தத்ருவது. அப்ப அந்த குரல் கேட்டவனே சீதை பயந்து நடுங்கி போய், ராமனுக்கு என்ன வந்துருத்தோ லக்ஷ்மணா, உடனே போ, நீ போய் ராமனை ரட்சிப்பா, என்ன ஒண்ணு வராது, என்னை இங்கேருந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னா லக்ஷ்மணன், நீ பிராதான்னு பேர் வச்சிருந்து கடைசியில தவறான எண்ணத்தோட அங்க நிற்கிறாய் அப்படின்னு சீதை கேட்க, இனி நாம் இங்க நிற்பது முடியாது, இது மாதையனுடைய ஆணை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். இந்த ரேகை போட்டதெல்லாம் வால்மீகி ராமாயணத்துல இல்லை, அது நாம ஏதோ கோடு கழிச்சிருக்கா இந்த கோட்டை தாண்டாதேன்னு சொல்லிட்டு போனார்னா, அது பாரத தேசத்துல ஏதோ எறும்பு வராதுக்கா அந்த மாதிரி ஒண்ணு வச்சுருக்கா, அது வேணா இருக்கே தவிர மற்றபடி ஒண்ணு. இப்போ வால்மீகி ராமாயணத்துல அந்த மாதிரி கோடு கழிச்சுதாவோ அதை தாண்டி வராதேன்னு சொன்னதா, பல விஷயங்கள் இருக்காது. நாமா நிறைய இருக்கு வால்மீகி ராமாயணத்திலே நினைச்சுப்போம். ஆனா ஆதி காவியம் அதுதான், அதுல எது இருக்கோ அதை நம்பித்தான் நம்ம அர்த்தத்தையே கிரகிச்சுக்கணும். அதனால இவரை தான் புறப்பட்டு போயிட்டார். போறதுக்குள்ள ராவணன் ஒரு சன்னியாசி உருவத்தை எடுத்துன்னு வந்து உபதஸ்தேஜ வைதேகிம் பிக்ஷு ரூபேண ராவணா அபவ்யோ பவ்ய ரூபேண பர்த்தாரம் அனுசோசிதம் ராவணேன து வைதேகி ததா பிருஷ்டா ஜிஹீர்ஷுனா துஹிதா ஜனகஸ்யாஹம் மைथिलस्य மகாத்மனா சீதா நாம்னாஸ்மி பத்ரந்தே ராமஸ்த மகிஷி பிரியா. அப்ப ராவணன் வந்து நீ யாருன்னு கேட்க, சீதா அதை விட நேர்மை. ராமன் கதை சொன்னார் பாருங்க சூர்பனகி, அதே போல இவளும் நான் ஜனககுல சுந்தரியா இருந்தேன், 6 வயசு வரைக்கும் பிறந்த வீட்டுல இருந்தேன், கன்னியாசுல்கமா தேவராத நடத்துல இருந்து சிவசாபம் வந்தது, எங்க தாப்பனார் சீரத்வஜர் அவர்கிட்ட தான் இந்த சிவசாபம் இருந்தது, கன்னியாசுல்கமா வச்சார், ராமன் வந்தார், வில்ல முடிச்சார், கல்யாணம் பண்ணார், நாட்டுக்கு போனோம், 12 வருஷம் இருந்தோம், 12 வருஷம் சுகமாத்தான் இருந்தோம், நடுத்தாய் பிரார்த்தித்தா, இங்க போனோம் அங்க போனோம், எல்லா கதையும் சொல்லிட்டு உனக்கு பிக்ஷையிடலாங்கிறதுக்காக வந்திருக்கேன், வாங்கிட்டோம்னா சரின்னு அவர் வெள்ள வரதுக்காக பார்த்துட்டு இருந்தார். அப்படியே தூக்கி சீதையை தன்னுடைய புஷ்பகத்திலே அமர்த்தி கொண்டு அவளை பலாத்கரித்துக் கொண்டு தூக்கி போகிறார். அது சீதா அபகரணம் நடந்து கொண்டிருக்கும் போதே
ஆகாசத்திலேருந்து கீழே சீத்தை பார்த்தாள். கோதாவரியை தாண்டா. இந்த பஞ்சவடியே கோதாவரி கரையில தான் இருக்கு. தாண்டும் போது கோதாவரியின் இடத்துல பிரார்த்திக்கிறார். ஹம்சகாரண்டவா கீர்ணாம் வந்தே கோதாவரீம் நதியும் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் மரதி ராவணா. சீக்கிரம் ராமன் என்னை பத்தி தேடிட்டு வருவர். ராவணன் தான் சீத்தை அபகரிச்சுன்னு போனான்னு சொல்லுடையா கோதாவரி தாயே என்று பிரார்த்திக்க சரின்னு அவள். ஆனா ராமன் வரைச்சே சொல்லவே இல்லை. கோதாவரி கைக்கியத்தை இழந்து போயிட்டாள். ஆமந்திரிய ஜனஸ்தானம் கர்ணிகாராம் ச புட்பிதான் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணா. ஹம்சசார சந்துஷ்டாம் வந்தே கோதாவரீம் நதீம் நமஸ்கரோம்யஹம் தேப்யோ பர்த்துஷம்சத மாம் கிருதாம் ஜட்டாயோ பஷ்ய மாமாரிய கிரியமானா அநாசவது. கீழே ஜட்டாயு இருந்தார். ஏற்கனவே சந்திச்சிருக்காளோ இல்லையோ, உதவிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரே. அப்பா ஆகாசத்திலேருந்து சீத்தை கை கூப்புறா. அவரை பார்த்து ஏ ஜட்டாயோ அடியனை ரட்சிப்பாயின்னு. அப்ப ஜட்டாயு சிறகடித்துக் கொண்டு ஆகாசத்தை நோக்கி பறந்தார். அனேன ராட்சசேந்திரேன கருணம் பாபகர்மணா தம் சப்தம் அவசுப்தஸ்து ஜட்டாயுரத சுஷ்ருவே. அந்த சப்தம் ஜட்டாயனுடைய காதுக்கு விழுந்தது. தசக்ரீவ ஸ்திதோ தர்மே புண்ணிய சத்ய சம்ஸ்ரவா பிராதஸ்தம் நிந்திதம் கர்ம கர்த்தும் நார்கசி சாம்பிரதம். ரவணா நில், நீ ஒரு ராஜா என்பதை புரிந்து கொள். தவறிழைக்காதே, தர்ம மார்க்கத்திலிருந்து மாறாதே. புலஸ்த மகர்ஷியினுடைய வம்சத்திலே நீ பிறந்திருக்கிறாய். அதற்கு தகுந்தா போலே நடந்து கொள். நீ இளைஞன், நான் வயோதிகன். ஆனாலும் உன்னை நான் போவதற்கு விடமாட்டேன். யுத்தம் செய்துவிட்டு தைரியம் இருந்தால் போ, நல்வார்த்தை சொல்லுகிறேன் போகாதே என்று சொல்லி பார்த்தாலும் அவன் கேட்காமல் ஷஷ்டி வருஷ சஹசிராணி ஜாதஸ்ய மம ராவண பித்ருவைதாமகம் ராஜ்யம் யதாவது அனுதிஷ்டிதா விருத்தோகம் துவம் யுவா தன்வி சரத கவச்சீசரி. உன் கையில சரம் இருக்கு, என்கிட்ட இல்லை. நீ கவச்சம் போன்றிருக்கே, நான் போட்டு இருக்கல. உனக்கு வயசு குறைவு, எனக்கு வயசு 60,000. ஆனாலும் ராம பக்தி நமக்கு உண்டு. அது இருக்கும் வரை உண்மை முன்னேற விட மாட்டோம் என்று தன் சிறகுகள் அடித்து சண்டை புரிந்தாலும் வயசானபடியாலே சண்டை செய்ய மாட்டாமல் சந்திரஹாசங்கிற வாழ் ராவணனுடையது. வாளாலே அடிபட்டார், கீழே விழுந்தார். ததோ முகூர்த்தம் சங்கிராம பபூவா மதுரவீர்ஜயோ ராட்சசானாஞ்ச முக்கிய பக்ஷிணாம் பிரபதஸ்ய சச்சின்ன பக்ஷ சகசா ரக்ஷசா ரௌத்ர கர்மணா நிபபாத மகாகிருத்ரா தரண்யாம் அல்பஜீவிதா. இன்னும் கொஞ்சம் உசிறு பாக்கி அடிபட்டு கீழே விழுந்துட்டார். ராவணன் புட்பகத்தோடைய தூக்கி போய் அசோகவனத்திலே சீதையை சிறை வைத்து விட்டான். சீதை பிரிந்து போகப்பட்டாள். நனூனம் ராம ஜானாசி மஹ்யர்த்த சமாத்மனா அயங்கி கிருபையா ராம மாம் திராத்துமிக சங்கதா. ராமன் அப்பதான் லக்ஷ்மணன் எதிர்த்து வந்தாருங்கிறத கண்டார். லக்ஷ்மணா எந்த சீதையை விட்டுட்டு வந்தேன்னு பார்த்தார். இல்ல சீதை தான் போகணும்னு சொல்லிட்டா, வேற வழி இல்லை, அதனால வந்தேன்னு லக்ஷ்மணன் சொல்ல, ஓ சீதைக்கு என்ன நடந்ததோ துர்நிமித்தங்கள்லாம் கண்டப்படுறதே என்று பயந்து கொண்டே தாங்கள் இருந்த பர்ணசாலை அளவுக்கு வந்தார்கள். ஆனால் சீதை அங்க இல்லேங்கிறது தெரிஞ்சு போய் ஒரு இடமா கேட்டுக்கொண்டு ராமனு லக்ஷ்மணனும் திரிகிறார்கள். எங்கு பார்த்தாலும் கிடைக்கவில்லை. வாளா இருந்தொழிந்தேன் கீழ் நாள்களெல்லாம் கருந்தொருவின் அம்மானை அஞ்ஞான்னு பின்தொடர்ந்த ஆழியங்கை அம்மானை ஏத்தா தயர்த்துன்னு ஆழ்வாருடைய பாசம். ராமன் திரும்ப நடந்து வரிசை கால் கொதிச்சு போச்சான். கீழே வைக்கவே முடியல. இலை தழை எல்லாத்தையும் போட்டு போட்டு கூட்டி வந்தானா லக்ஷ்மணன். ஆழ்வார் நினைச்சுக்கிறார், அன்னைக்கு இந்த தலையை கொடுத்து ராமன் காலை என் தலைமையில நடத்தின்னு வராது போயிட்டேனே, அந்த சூடு ராமனுடைய திருவடி தாங்கி இருக்குமோ என்று ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாராம். ராமனும் அழுது கொண்டே ஒரு இடமாக கேட்க கோதாவரி பதில் சொல்லலே, எந்த நதியும் பதில் சொல்லவில்லை. கோதாவரியம் சரிதாம் வரிஷ்டா பிரியா பிரியாயா மம நித்திய காலம். அப்பதான் ஆண்டாள் ரொம்ப ஆச்சரியமா சொன்னாள், கோதாவரி எவ்யோருக்கு ராவணன் இடத்துல இருந்து பயப்பட்டிருக்கவே வேண்டாம். ஆனாலும் ராவணனுக்கு பயப்பட்டு உண்மையை சொல்லாமலே இருந்துட்டு. ஆனா திருப்பாவல ஒரு பாசனம் அவர் சொல்லு, தூய பெருநீர் யமுனத்துறவனை ஆயர் குலத்தினில் தோன்று மணிவிளக்கை நொட்டு. யமுனையை மட்டும் தூய பெருநீர் யமுனைன்னு சொன்னால் ஆண்டாள். ஏன்னா யமுனை ஆறு கம்சனுக்கு பக்கத்துல ஓடிந்தாலும் கிருஷ்ண கைங்கரியம் பெற்றுடுத்து. வசுதேவர் கண்ணனை தூக்கின்னு போறச்சே முழந்தாள் அளவு அது வற்றி கொடுத்து சொல்லியோ, பின்னாடியே தானே இருக்கு, அது பயந்து ஒண்ணு பண்ணாத இருக்கலாம் இல்லையோ. அப்ப கிருஷ்ண கைங்கரியம் பெற்றதுனால யமுனை தூய பெருநீர், ராம கைங்கரியம் இழந்துட்டதுனால கோதாவரிக்கு தூய்மைப்படுத்து என்று சொல்லுவார்கள். கோதாஸ்துதின்னு ஒண்ணு வேதாந்த தேசிகன் பாட்டார். அதுல சொல்றார், ஒரு அழகான கருத்து தெரிவிக்கிறார். அப்ப இனிமே நாங்கெல்லாம் பத்ரி யாத்திரை போறச்சே கோதாவரி ஸ்நானம் பண்றதா வேண்டாமா? நீ இப்பதானே கோதாவரிக்கு எல்லாம் போயிடுத்து, இனிமே எப்படி கோதாவரி ஸ்நானம் பண்றதுன்னா வேண்டாம், ஆனா இப்ப பண்ணலாம். ஏன்னா கோதான்னு ஆண்டாளுக்கு பேரும் இல்லையோ, இந்த கோதாவரி அவ பேர்ல தன்னுல பாதி வச்சிருந்து சொல்லியோ, அதனால பிராயசித்தம் எடுத்து இனிமே போங்கன்றான். ஏன்னா அது ஏற்கனவே தப்பு பண்ணிட்டு பண்ண தப்புக்கு இப்ப பிராயசித்தம் தேர்ந்தெடுத்து ஆண்டாளுடைய பேரை வச்சிருந்து என்ன சொல்லி அப்பனா இப்படி வேணா வச்சுக்கலாம். ராமாவதார காலத்திலேருந்து ஆண்டாள் அவதாரம் வரைக்கும் எல்லாரும் கோதாவரி ஸ்நானத்துக்கு போலியோன்னு அது தெரியாது. ஏன்னா ஆண்டாள் அவதரிச்சப்புறம் தானே அந்த பேரை இது வச்சுட்டு இருக்க முடியும். ஆக கோதாவரியை கேட்டும் ஒன்னும் பதில் கிடைக்காமல் போக ராமன் மெதுவே தெற்கு நோக்கி வருகிறான்.
சுமார் ஒரு 50 மைல் தூரம் தெற்க வரணும். இப்ப நம்ம பார்த்தது இது கடற்கரையோரத்துல மும்பை இருக்கா, அதுக்கு வடகிழக்குல நாசிக் பஞ்சவட்டி இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு நேர கீழே வந்தீர்னா பூனா வரும். அதுக்கு கொஞ்சம் தென்மேற்கு திசையில போனா இகத்புரிங்கிற இடம் இருக்கு. அந்த பாதையில 50 மைல் வந்தோம்னா தாக்கேத் அப்படிங்கிற ஒரு இடம் வரும். அந்த தாக்கேத்து தான் ஜட்டாயு மோட்சஸ்தலம். அங்குதான் அவர் சண்டை போட்டார். அந்த தாக்கேத்தில இருந்துதான் ஜட்டாயுவை ராமன் கண்டெடுத்து அவர் கீமச் சடங்குகளை பண்ணி நீர் மோட்சத்துக்கு போயிட்டு வரும் என்ன அனுப்பி வைக்கிறான். குருத்ரோ ராம சரம் கோரம் சங்காய தனுஷிக்ஷுரம் தத பர்வத கூடாபம் மகாபாகம் திஜோத்தமம் ததர்ஷ பதிதம் பூமௌ சததார்த்தம் ஜட்டாயுஷம் தந்திருஷ்டுவா கிரிசிம்பாவம் ராமோ லக்ஷ்மணம் அப்ரவீத். ஜட்டாயு குற்றுயிரும் குறையுமா கிடக்கிறத பார்த்துட்டு ஓடி வந்தான் ராமன். தூக்கி அவருடைய மடியில வச்சிருந்து, ஜட்டாயுவை என்ன நடந்தது உமக்கு? என் தகப்பனாரோட தான் சந்தோஷமா இருக்குல்லே, உம்மோடையான் இருக்கலாம்னு நினைச்சு வந்தேன். கடைசியில உமக்குமா இப்படி அடிபட்டு போயிற்று. இந்த அனர்த்தத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று ராமன் அவரிடத்துல சொல்ற. முதல்ல ராமனை பார்த்துட்டு மங்களாசாசனம் பண்றாரு. உயிர் போயிட்டே இருக்கு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு சேவடி சிவருக்கா துர்பாழின்னு இருக்கா. யா மோஷதிமிவ ஆயுஷ்மன் அன்வேஷதி மகாவனே சாதேவி மமச்சப்ராணா ராவணேன உபயம் கிருதம் சீதாமபியவன்னோகம் ராவணச்சரணே பிரபோ சீதா மாதாய வைதேகியும் புஷ்பபாத விகாயசம். உன்னை விட்டும் லக்ஷ்மணனை விட்டும் சீதை ராவணனாலே பிரிக்கப்படுவதை கண்டேன். காலதாமதப்படுத்தாதே, தெற்கு நோக்கி போ, சீதையை ரட்சித்துக்கொள். ராஜ்யம் பிரஷ்டம் வனேவாசா சீதா நட்டோ அதோத்விஜா ஈதிருஷீயம் மம லக்ஷ்மீகி தஹேதபிக பாவகம். ராமன் அப்ப லக்ஷ்மணத்துல வருத்தத்தோட சொல்றார், லக்ஷ்மணா இந்த பாவம் யாரும் பண்ணி நான் பார்த்ததில்லை. பிரஷ்ட ராஜ்யே நாசகா, அதாவது ராஜ்யம் பிரஷ்டம், ராஜ்யம் இல்லையேன்னுட்டா காட்டுக்கு வந்தேன். வனேவாசகா, வனவாஸ்திரியம் மனைவி தூக்கின்னு போட்டா. தூக்கின்னு போனாலும் பார்த்தா இவர் உயர்ந்தவர் ஜட்டாயு, அவருக்கு பிராணம் படுத்து. நான் என்னதான் பாவம் பண்ணிருக்கேன்னு தெரியல, எந்த நல்லத்தையும் எனக்கு நடக்கிறதே இல்லை. ஈதிருஷீயம் மம அலக்ஷ்மிகி தஹேதபிஹி பாவகம். நெருப்ப கூட எரிச்சுடுற அளவுக்கு நான் பாவம் பண்ணிருக்கேன் போல் இருக்கு என்று ராமன் லக்ஷ்மணத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். சீதாமாதாய வைதேகின் பிரயாதோ தட்சிணாமுகா. தெற்கு நோக்கி ராவணன் சென்றதை நான் பார்த்தேன். என்னுடைய இது கழுகு கண் இடுக்கிக் கொண்டு பார்க்கிற அளவுக்கு சொல்றேன். தெற்கு நோக்கித்தான் ராவணன் அழைத்து போனான். அதுக்கு மேல எனக்கு கண்ணு தெரியல, வயசாயிடுத்து எனக்கு. ஆனா நீ தெற்கு நோக்கி தேடிப்பார். புத்திரோ விஸ்ரவச சாட்சாத் பிராதா வைஸ்ரவணஸ்தேச்ச. இவன் குபேரனுக்கு தம்பி, விஸ்ரவசுக்கு புத்திரன். ஆனால் அவனை இன்னார்னு தேடிக்கொண்டு போ. ச நிக்ஷிப்த சிரோபூமோ பிரசாத்த சரணோ ததா தம் கிருத்ரம் பிரேக்ஷ தாம்ராட்சம் கதா சுமச்சலோபமம். அப்போது ராமன் அவருக்கு மெதுவே உயிர் அடங்குகிறதுங்கிறதை கண்டான். சௌமித்ரே ஹர காஷ்டானி நிர்மசிஷ்யாமி பாவகம். சௌமித்ரே போய் கட்டகளை கொண்டு வா, அக்னியை மூட்டு, இவருக்கு ஈமச்சடங்குகளை செய்வோம் என்று சொல்லி மூட்டி கிருத்தரராஜன் திதக்ஷ்யாமி மத்கிருதே நிதனம் கதம் நாயம் பத நாசம் பதகலோகஸ்ய சிதிம் ஆரோப்பியமாம்யம் யாகதிர் யஜ்ஞசீலானாம் ஆகிதாக்னேஷ்ட யாகதி அபராவர்த்தீனாம் யாச்ச பூமி பிரதாயினாம் மயாத்வம் சமனுஜாதா கச்சலோகான் அனுத்தமான். எந்த ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு பக்தர்களை தவிர யாரும் போனதில்லையோ, சரணாகதர்களை தவிர யாரும் அடைந்ததில்லையோ, அந்த உயர்ந்த லோகத்துக்கு ஜட்டாயுவை நான் அனுப்புகிறேன், அனுமதிக்கிறேன், நீர் போம். நச்சமுனராவத்ததேன்னு சாஸ்திரம் ஓதுகிற வைகுண்டத்தை நீர் அடையலாம் என்ன அவனுக்கு கொடுக்க கிருத்தராஜரான ஜட்டாயுவும் புறப்பட்டு போனார். ஏவமுக்துவாசிதாம் தீப்தாம் ஆரோப்பிய பதகேஸ்வர ததாக ராமோ தர்மாத்மா ஸ்வபுந்திமிவ துக்கிதா. தன்னுடைய கூட பிறந்தவர் தங்கப்பா போயிட்டத்துக்கு கூட ஆகாத ராமன் ஜட்டாயு மரித்தார் என்பதற்காக ஒரு லக்ஷ்மணனை கட்டி கொண்டாள். இதுதான் அது ஜட்டாயு மோட்சஸ்தலம்னு பேர். இதுதான் ரொம்ப ஆச்சரியமா கூறத்தாழ்வான் விசாரித்தார். கிருத்தராஜ, அதாவது கிருத்தராஜனுக்கு கைங்கரியம் பண்ணாரோ இல்லையோ, அதாவது ஜட்டாயு மகாராஜருக்கு கைங்கரியம் பண்ணாரோ இல்லையோ, அப்ப அவர் கேட்கிறார், ராமா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, போ ரொம்ப நாளாவது சந்தேகம். பிராதாஸ்ததா பரகதிம் ஹி கதம் கதாய. எப்படி இந்த கழுகுக்கு போய் நீ மோட்சம் கொடுத்தே? ஆக்ஷுண்ண யோகபதம் அக்ரிஹதம் ஜட்டாயும் திரியந்தமேவ பத மோட்சபதே நியோக்தும். அதுக்கு கர்மஜான பக்தியோகம் இருந்தா, சரணாகதி இருந்தா என்ன இருந்தது? எதை வச்சுன்னு அதுக்கு மோட்சம் கொடுத்தாய்? எனக்கு எதுவும் புரியலையே. இன்னொன்னு எனக்கு தெரியல, எல்லார் போன மார்க்கமும் எங்களுக்கு தெரியுது. ராமன் எங்க போறார், சீதை எங்க போறான்னு எங்களுக்கு தெரியுது. ஆனா நீ சீதை போன மார்க்கம் தெரியல, சீதை போன மார்க்கம் தெரியல தேடிண்டே போறவில்லையோ. எனக்கு ஒண்ணு சந்தேகம், அர்ச்சிராதி மார்க்கம் மட்டும் உனக்கு ஒழுங்கா தெரியுது. அது எப்படி? யாருக்கும் அர்ச்சிராதி மார்க்கத்துல போய் வைகுண்டத்துக்கு போறதுக்கு வழி தெரியாது. அதை மட்டும் சரியா ஜட்டாயுவே நீ அர்ச்சிராதி போன்னு அனுப்பிச்சு வச்சுட்டேன். ஆனா சீதை போன மார்க்கம் தெரியலையா? இது என்ன வேஷம்னு எனக்கு புரியலையே. இப்போ ஒரு பதகராஜனுக்கு மோட்ச மார்க்கத்தை கொடுக்கறதுக்கு உனக்கு தெரிஞ்சது. மானுஷ்யகம் சரிதம் ஆச்சரித்தும் பிரவருத்தா
தேவாதிகம் சரிதமம்ய கிமபியகாரிஷி. நீ பிறந்தது மனித செயல புரியவா தெய்வ செயல புரியவா? மனிதன் வேஷத்தை போட்டு வந்துட்டு சீதையை காணும் அழறே, தாப்பனார் போயிட்டார்னு அழறே, கிருதராஜன் போயிட்டார்னு அழறே, சட்டுன்னு இடத்த மாத்திக்கிறே, இந்தாரும் கழுகு மோட்சத்துக்கு போங்கிறே. நீ என்ன மோட்சத்துக்கு போகணும்னு சொல்ற பரமாத்மாவா, எங்களாட்ட அழுதுன்னு இருக்கிற ஜீவாத்மாவா? ரெண்டுல எதுன்னு எங்களுக்கு புரியலையே. வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார், விக்ரம யசோலாப விக்ரீத ஜீவித கிருத்தரராஜ தேக திதக்ஷா லக்ஷித பக்தஜன தாட்சிண்ய. பக்தஜன தாட்சிண்ய கிருத்தராக தேக திதக்ஷா லக்ஷித பக்தஜன தாட்சிண்ய. பகவான் எப்படி இருக்காருன்னா, பக்த ஜனங்களிடத்துல ரொம்ப தாட்சிண்யம் இருக்கிறவர். எங்கே கண்டோம்? கிருத்தரராஜருக்கு கைங்கரியம் பண்ணி அந்த அடையாளத்தினாலேயே பக்த ஜனங்களுக்கு தாட்சிண்யம் இருக்கிறவர்ங்கிற பேர் கிடைத்ததே. ஆக மயாத்தம் சமனுஜாதாக சலோகான் அனுத்தமான ராமன் அனுமதி வழங்க ஜட்டாயுவும் மோட்சத்தை அடைந்தார் என்பது சரித்திரம். அது வரைக்கும் இந்த பகுதியில் இருக்கட்டும். இனி மேற்கொண்டு ராமன் எப்படி சீதையை தேடி போனார், கிஷ்கிந்தை அடைந்து சுக்ரீவனோட தோழம பூண்டான், பிற்பாடு ஹனுமான் அனுப்பப்பட்டு அசோகவனத்திலே போய் சீதையை கண்டெடுத்து ராமநாமாங்கிதமான மோதிரத்தை கொடுத்தாள்ங்கிறதை இந்த இடத்துல நாம் அனுபவிக்கலாம்.